போன ஆடியோவில் 10வது ஸ்கந்தத்துல 50வது சாப்டரை பார்த்தோம். இந்த 51வது சாப்டர்ல கால யவனனுடைய வதத்தை பத்தி சொல்றார். மதுரா நகரம் அப்போ ஒரு பெரிய ஆபத்தை எதிர்கொண்டு இருந்தது. ஜராசந்தன் மறுபடியும் படையெடுத்து வந்தான். அவனுடைய பகை இன்னும் அடங்கல. அதுக்கு இடையில இன்னொரு கொடிய எதிரியாக கால யவனனும் எண்ணற்ற யவன படைகளோடு யாதவர்களை அழிக்கிறதுக்காக புறப்பட்டு வரான். யாதவர்கள் அனைவரும் கிருஷ்ணனை மட்டுமே நம்பி இருக்கிறவா. இப்போ என்ன நடக்கும்? 2 பக்கத்திலேந்தும் பகைவர்கள் சூழ்ந்திருக்கிறார்களே அப்படின்னு மக்கள் பயப்பட்டா. ஆனா பகவானுக்கு கொஞ்சமும் கவலை இல்லை. ஏன்னா மனிதர்களுக்கு பிரச்சனையாக தோன்றது பகவானுடைய திருவிளையாட்டுல ஒரு சின்ன நிகழ்ச்சி தான். அன்னைக்கு பகவான் மதுராவில் இருந்து வெளியில வந்தார். அவருடைய திருக்கோலம் ரொம்ப அற்புதமா இருந்தது. மழை மேகத்தை போன்ற நீல நிறமான திருமேனி, பொன்னிறமான பீதாம்பரம், மார்பிலே பிரகாசிக்கும் ஸ்ரீவத்ச லட்சணம், கழுத்துல ஒளி வீசும் கௌஸ்துபமணி, 4 திரு கைகள்ல தெய்வீகமான தேஜஸ், தாமரை இதழ் போன்ற அழகிய கண்கள், புன்முறுவல் மலர்ந்த திருமுகம், மகர குண்டலங்கள் அப்படியும் இப்படியும் ஆடின்றிருக்கு. இந்த பேரழகை கண்ட கால யவனன் உடனே நாரத முனிவரின் வார்த்தைகளை மனசுல நினைச்சுக்கிறான். யாதவர்களின் தலைவனாகிய வாசுதேவன் இப்படி திருமேனியுடன் இருப்பார் அப்படின்னு நாரதர் முன்பே சொல்லி இருந்தார். ஆஹா, இவன்தான் இந்த கிருஷ்ணன், இன்னைக்கு இவனை நான் புடிச்சு அழிச்சுடுவேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பகவான் அவங்கிட்ட சண்டை போடல. அவர் மெதுவா திரும்பி நடக்க தொடங்கினார். இதை பார்த்த காலயவனன் பெருசா சிரிக்கிறான். கிருஷ்ணா, நீ ஓடுறையா? எதுகுலத்துல பிறந்தவனுக்கு இது ஒரு அழகா? என்னை கண்டு நீ பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேலி பண்றான். பகவான் பதிலே பேசல. அவனும் தொடர்ந்து போறான். காலயவனன் ஓடுறான். அவன் வேகமா ஓடினான், இன்னும் வேகமா ஓடினான். ஆனா என்ன அதிசயம், பகவான் அவனுக்கு அருகிலேயே இருக்கிறது போலத்தான் இருக்கார். ஆனால் அவனால பகவானை பிடிக்கவே முடியல. இன்னும் சில அடிகள் சென்றால் பிடிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அந்த அடிகள் எப்போதும் சில அடிகளாகவே தான் இருந்ததே தவிர அவனால பகவானை பிடிக்கவே முடியல. இப்படி காலயவனனை மெதுவா அழைச்சுண்டு பகவான் ஒரு பெரிய மலை குகைக்குள்ள நுழைஞ்சுட்டார். அந்த குகை ரொம்ப பழசு. அதற்குள்ள ஒரே கும்மி இருட்டு. அங்கே ஒரு மனிதன் நீண்ட நித்ரையில தூங்கிட்டு இருக்கான். அவர் சாதாரண மனிதன் அல்ல. அவர் இஷ்வாகு வம்சத்துல பிறந்த முச்சுக்குந்த மகாராஜா. ஒரு காலத்துல பூமியையே ஆண்ட பேரரசன். தர்மத்திலே மிகவும் உறுதியானவர். சத்தியத்தை தன்னுடைய உயிராக கொண்டவர். பிராமணர்களிடம் அளவற்ற பக்தி கொண்டவர். அவர் வாழ்ந்த காலத்துல அசுரர்களின் கொடுமை ரொம்ப ஜாஸ்தியாச்சு. தேவர்கள்லாம் தோல்வி அடைஞ்சுட்டா. அவர்கள் இந்திரனை முன்னிலையாக வச்சுண்டு முச்சுக்குந்தரிடம் வந்தா. மகாராஜா, எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். அசுரர்களால் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமாக வேண்டிக்கிறார். க்ஷத்திரியனின் கடமை என்ன? பலவீனரை பாதுகாப்பது. அதையே தனது வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டிருந்த முச்சுக்குந்தர் உடனே சரின்னு சொல்லிட்டார். அவர் தேவர்களுக்காக போருக்கு புறப்பட்டார். 1 நாள், 2 நாள், 1 மாதம், 1 வருடம், பல வருடம், இப்படி காலம் போயிண்டே இருந்தது. முசுகுந்தர் தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்கார். தேவர்கள்லாம் காப்பாற்றப்பட்டா. ஆனா அவருக்கு தெரியாம பூமியில 100கணக்கான ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. அவரது மனைவிகள் இல்லவே இல்லை, மகன்கள் இல்ல, நண்பர்கள் இல்ல, அமைச்சர்கள் இல்ல, உறவினர்கள் இல்ல. அவருடைய ராஜ்யமே அப்படியே மாறி போய் இருந்தது. எல்லாத்தையும் காலம் அப்படியே விழுங்கிடுத்து. கடைசியில தேவர்கள் வெற்றி அடைஞ்சா. அவர்கள் முசுகுந்தரிடம் வந்து சொல்றா, மகாராஜா, உங்களுடைய உதவிய நாங்கள் ஒருபோதும் மறக்கவே மாட்டோம். ஆனா பூமியில உங்களுக்காக காத்திருப்பவர்கள் இனி யாருமே இல்ல. காலம் அனைத்தையும் எடுத்துட்டு போயிடுத்து. இந்த வார்த்தைகள் முசுகுந்தருடைய இதயத்தை அப்படியே பொளந்துடுத்து. என் வாழ்க்கை முழுவதும் பிறருக்காகவே நான் போராடி இருக்கேன். ஆனா என் சொந்த உலகமே இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறார். தேவர்கள் அவர்கிட்ட வரம் கேட்க சொல்றா. முச்சுக்குந்தர் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கார். அதுக்கப்புறம் மெதுவா பேச ஆரம்பிக்கிறார். நான் ரொம்பவும் களைச்சு போயிருக்கேன். எனக்கு ஓய்வு வேணும். நீண்ட காலம் நான் தூங்கணும். என்னுடைய உறக்கத்தை யாராவது கலைச்சா என் பார்வை பட்ட உடனே அவர்கள் சாம்பலாகணும் இப்படின்னு ஒரு வரத்தை கேட்டார். தேவர்கள் அந்த வரத்தை கொடுத்தா.
முச்சுக்குந்தர் இந்த மலை குகைக்குள்ள வந்து ஒரு நீண்ட நித்திரையில இருந்தார். அந்த நித்திரை எத்தனை ஆண்டுகள் நீடிச்சது யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்துலதான் அந்த காலயவனன் அந்த குகைக்குள்ள நுழைந்தான். அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் முசுகுந்தரை பார்த்தான். ஆஹா, என்ன ஏமாத்திட்டு இங்க வந்து படுத்துட்டு இருக்கியா கிருஷ்ணா அப்படின்னு அவன் நினைச்சான். முசுகுந்தரை பார்த்து அவன் கிருஷ்ணன்னு நினைச்சுட்டான். கிருஷ்ணன் தான் இங்க வந்து ஏமாத்திட்டு படுத்துட்டு இருக்கான்னு நினைச்சுட்டான். அதனால கோபமா அவர் பக்கத்துக்கு போய் முச்சுக்குந்தரை காலால உதைக்கிறான். அடுத்த நிமிஷம் முச்சுக்குந்தர் கண்ணை திறக்கிறார். முதுவா எழுந்தார். தன்னை எழுப்பியவன் யாருன்னு பாக்குறார். உடனே அவருடைய பார்வை தீயாக மாறிடுத்து. அதே நேரத்துல காலயவனன் சாம்பலாகி போயிட்டான். அங்க இருந்தது என்ன? ஒரே ஒரு புடி சாம்பல் தான். அந்த நேரத்துல குகையின் இருளை நீக்கிக் கொண்டு ஒரு தெய்வீக ஒளி பரவியது. முச்சுக்குந்தர் திரும்பி பார்க்கிறார். அவர் இதுவரை காணாத பேரழகு அவருடைய கண்ணு முன்னால நிற்கிறது. மேக சியாமள நிறம், பீதாம்பரம், கௌஸ்துபமணி, ஸ்ரீவத்ச லட்சணம், வைஜெயந்தி மாலை, அழகிய புன்முறுவல், கருணை நிரம்பிய கண்கள். முச்சுக்குந்தரின் மனம் அப்படியே நடுங்கிடுத்து. யார் இவர்? சூரியனா, சந்திரனா, அல்லது இந்திரனா, அக்னியா, அல்லது எல்லா தேவர்களுக்கும் தலைவரான அந்த பரம்பொருளா அப்படின்னு வியப்போடு கேட்கிறார். பின்பு பணிவோடு தன்னுடைய அடையாளத்தை சொல்லி, உம்முடைய ஒளியை என்னால தாங்க முடியல, நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறார். பகவான் மெதுவா சிரிக்கிறார். என்னுடைய பிறப்புகளுக்கும் செயல்களுக்கும் எண்ணிக்கையே இல்ல. பூமியின் பாரத்தை அகற்றவும் அசுரர்களை அழிக்கிறதுக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நான் எதுகுலத்துல அவதாரம் பண்ணியிருக்கேன். மக்கள் என்னை வாசுதேவன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறா. கம்சனையும் பல அசுரர்களையும் அழிச்சேன். உனக்கு அருள் செய்ய இங்க வந்திருக்கேன். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் முச்சுக்குந்தருடைய உள்ளம் அப்படியே உருகி போயிடுத்து. ஆஹா, இவர்தான் அந்த நாராயணன் அப்படின்னு புரிஞ்சுண்டார். அப்படியே கண்கள்ல ஜலம் தாரதாரையா கொட்டுறது. பிரபோ, மனிதர்கள் உமது மாயையில் மயங்கி துன்பத்தை தரும் பொருள்களையே இன்பம் அப்படின்னு நினைக்கிறா. நானும் அப்படித்தான் வாழ்ந்தேன். அரசாட்சியின் பெருமையில மயங்கி போனேன். உடலையே நான் அப்படின்னு நினைச்சேன். மகன், மனைவி, செல்வம், அதிகாரம் இவையே உண்மை அப்படின்னு நினைச்சுண்டேன். யானைகள், தேர்கள், படைகள் சூழ உலகை வென்றவன் நான். ஆனால் இன்னைக்கு நன்னா புரிஞ்சுக்கிறேன். காலம் எல்லாவற்றையும் அழிச்சுடுத்து. பொன் தேரில் சென்ற உடல் இறுதியில் புழுக்களுக்கு உணவாகிறது. மகா அரசனும் இறுதியில் சாம்பலாகத்தான் ஆகிறான். பல பிறவிகளாக அலைந்த ஜீவனுக்கு ஒரு நாள் சத்சங்கம் கிடைக்கிறது. அந்த சத்சங்கத்தின் பலனாக இன்று உமது திருவடிகளை நான் அடைந்திருக்கிறேன். எனக்கு வேறு எந்த வரமும் வேண்டாம். உமது திருவடி சேவையை தவிர வேறு எதுவுமே நான் விரும்பவில்லை. மோட்சத்தை கொடுக்கக்கூடிய உம்மை அடைந்த பிறகு மீண்டும் என்னை இந்த உலக பந்தத்தில் கட்டக்கூடிய வரங்களை நான் எதற்காக கேட்கணும்? பாவங்களால் வாடிய நான் இன்று உம்மை சரணடைந்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு முச்சுக்குந்தர் சொல்றார். இந்த முச்சுக்குந்தருடைய வார்த்தைகளை கேட்ட பகவான் அப்படியே சந்தோஷப்படுறார். மகாராஜா, உன்னுடைய மனம் ரொம்ப தூய்மையானது. நான் உனக்கு வரம் தரேன் என்று கூறினாலும் உன் மனம் உலக ஆசைகளில் போகல்ல. உண்மையான பக்தனின் மனம் எதனாலும் கொலைஞ்சு போகாது. பக்தி இல்லாமல் யோகத்தை செய்பவர்களின் ஆசைகள் மறுபடியும் எழும். ஆனால் உனக்கு என்னிடத்தில் குறையாத பக்தி நிலைத்திருக்கட்டும். உலகத்தில் உலவி வாழ். என்னையே நினைத்து வாழ். க்ஷத்திரிய தர்மத்தின் காரணமாக நீ பல உயிர்களை கொன்றிருக்கிறாய். தவம் செய்து அந்த கர்மத்தை நீ நீக்கிக்கொள். அடுத்த பிறவியில் எல்லா உயிர்களுக்கும் நண்பனாகிய ஒரு சிறந்த பிராமணனாக பிறந்து இறுதியில் என்னையே வந்து அடைவாய். இந்த அருள் வாக்கை கேட்ட முச்சுக்குந்தர் அப்படியே ஆனந்தத்துல மூழ்கி போயிட்டார். அவர் மறுபடியும் பகவானின் திருவடிகளில் விழுந்து வணங்குறார். அந்த குகைக்குள் அவர் நுழைந்தது சோர்வடைந்த அரசனாக. ஆனால் அந்த குகையிலிருந்து வெளியே வந்தது இறைவனை அடைந்த பக்தனாக. உலகத்தை வெல்ல நினைத்த மனிதன் இறுதியில் தன்னையே வென்று விட்டான். அதுவே முசுக்குந்தரோடைய மகிமை. மனித வாழ்க்கை, செல்வம், அதிகாரம், உடல், உறவுகள் அனைத்தும் காலத்தின் முன் நிலையற்றவை. ஆனால் ஒரு கணம் கிடைக்கும் சத்சங்கம் வாழ்க்கையையே மாற்றிவிடும். உலகப் பற்றுகள் குறையும் போது இறை பக்தி மலர்கிறது. உண்மையான பக்தன் இறைவனைத் தவிர வேறு எந்த வரத்தையும் விரும்ப மாட்டான். பகவானின் திருவடிகளை அடைவதே மனித பிறவியின் இறுதி பயன் அப்படின்னு சொல்லி
இந்த 51வது சாப்டரை முடிக்கிறா. தொடர்ந்து 52வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.